கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரும் மறுபடி முறை இந்த இணையத்தில் ஆராதனை சந்திப்பது சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் தொடர்ந்து நம்மோடு இடைப்படுவாராக. நாம் நம்முடைய வீடுகளில் தனித்தனி வீடுகளில் தாம் இருந்து ஆராதித்தாலும் தேவனுடைய சமூகத்தில் ஒரு குடும்பமாக ஒரு திருச்சபையாக இணைந்து ஆவிலே தேவனை நாம் ஒன்றிணைந்து தேவனை தொழுது கொள்வோம். கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த காலவேளையிலும் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வருகிறோம். கர்த்தர் நல்லவரும் மகப்பெரிய கிருபையும் இரக்கமும் உடைய ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் சுவாமி உடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளும்படியாக வருகிறோம். ராஜா, எங்களுடைய பாடல்களும் இந்த துதிகளும் எங்களுடைய ஜெபங்களும் இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் பிரிதாய் காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக உம்முடைய தாசன் மூலமாக அன்று தொடர்ந்து எங்களோடு பேச எங்களுடைய இருதயங்களையும் ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். துவக்க துதி பாடலாக இயேசு ராசனின் திருவடிக்கே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். மாறி மாறி வாசித்தல். சங்கீதம் 103. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார்.
மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தைப் போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று. அது இருந்த இடம் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியா என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள தகப்பனே, அப்பா, அந்த கால வேளையிலே எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் நல்லவரும் மகா பெரிய கிருபையும் இரக்கமும் உடைய ஆண்டவர். இந்த நாளும் சுவாமி நாங்கள் எல்லா துதிகான மகிமையும் உமக்கே செலுத்தினால் நாம் வருகிறோம். நீரே இந்த வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தின் ஆள் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் படைத்த ஆண்டவராயிருக்கிற உமக்கே எல்லா ஆண்டவரே எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளோடு உடைய சமூகத்தில் நாங்கள் வந்து சேருகிறோம். சுவாமி, இந்த கால வேளையிலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு மனம் இறங்கும்படியாகவும் நாங்கள் வருகிறோம். எங்களுடைய பாவம் குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிக்கை செய்தவர்களாய் வருகிறோம். எங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களுடைய உச்சந்தலைந்து உள்ளங்கால் உரிமையாக கழுவி சுத்திகரித்து நாங்கள் தொடர்ந்து பாவ வழிகளில் எங்களுடைய வாழ்க்கையை வாழாதபடி நீதியின் பாதையை தேடினவர்களாக உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாளும் ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள எல்லா காரியங்களும் ஆராய்ந்து அறிகிற நீரல்லவோ ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திற்குரிய எல்லா காரியங்களை நாங்கள் ஆண்டவர் யோசித்து எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை யோசித்து உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவர் அன்பு பாராட்ட வேண்டிய இடத்துல அன்பு பாராட்டாமலும், ஆண்டவர் இரக்கம் காட்ட வேண்டிய இடத்துல இரக்கம் காட்டாமலும் சுவாமி, சுயநலத்தை கொண்டவர்களாக எங்களுடைய நலனை கருதினர் மட்டுமாய் ஆண்டவரே மற்றவர்களை நாங்கள் அனுசரித்து வாழும்படியாய் ஆண்டவர் நாங்கள் வசிக்கும் இடங்களிலே, நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, நாங்கள் போகிற இடங்களிலும் வருகிற இடங்களிலும் சுவாமி உமக்கு சாட்சியாக இருக்க வேண்டிய இடங்களிலே நாங்கள் எங்களை மேன்மை பாராட்டி கொண்டுமே ஆண்டவரே பெருமை நாவி பொறாமை நாவி இவை எல்லாவற்றையும் நாங்கள் நினைவுகிறோம். ஆண்டவரே எங்கெல்லாம் ஆண்டவர் உம்முடைய நாமத்திற்கு விரோதமாக, உடைய வார்த்தைக்கு விரோதமாக, உடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செயல்பட்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களை மன்னித்தருளும் உடைய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லாவித இருளையும் நீர் அகற்றி உடைய வெளிச்சத்தை வீசி ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தப்பட என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கொயவன் கையில் நல்ல களிமண்ணை போல நாங்கள் ஆண்டவர் வணையப்பட எங்களையே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னித்தருளும். நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வழியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே நாளும் உம்முடைய இரக்கத்தை பெற்ற பிள்ளைகளாக, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை படைக்கிற எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளும் எங்களுடைய காணிக்கைகளும் ஆண்டவரே எங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யாவும் உடைய சமூகத்தில் பிரீதியாய் காணப்பட உம்முடைய தேவ ராஜ்யத்தின் பணிகளை செய்ய உடைய தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, இந்த சபையின் பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து உமக்காக வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, இந்த நாளிலும் ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் எல்லாவற்றும் நாங்கள் நினைவு கூறும். நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரத்தில் வரும் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே நீ செய்து முடித்த நன்மைகள் ஆண்டவரை சொல்லி முடிக்க முடியாது ராஜா. 1000 நாவுகளும் போதாதே, 1000 நாட்களும் பத்தாத ஆண்டவரே நாங்கள் சொல்லி முடிக்க முடியாதா ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவைகளும் நீர் எங்களுக்கு செய்து முடித்திருக்கிறீர். சுவாமி, நாங்கள் கேட்கறதுக்கு முன்பாகவே நீர் எங்களுடைய உள்ளங்களின் ஆழத்திற்குள்ள எல்லா காரியங்களும் ஆராய்ந்து அறிகிற தேவன். எங்களுக்கு ஆண்டவரே எது நன்மையும் எது எங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துமோ ஆண்டவரே, தேவராஜ்யத்தின் பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ சாட்சியாக இருக்க எங்களுக்கு எதுவோ அதையே நீர் எங்களுக்கு செய்து முடித்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த நாளும் தொடர்ந்து ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக உமக்கு சாட்சியாய் வாழ தொடர்ந்து எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆண்டவரே இந்த நாளில் எங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா ஆண்டவரே நிகழ்வுகளையும் நாங்கள் காணும்போது, செய்திகளை கேட்கும்போது ஆண்டவரே பயங்கரவாதங்களும் ஆண்டவரே இந்த நோயினுடைய பரவலான இந்த கொள்ளை நோயினுடைய ஆண்டவர் பயங்கரத்துக்கும் சுவாமி இன்றைக்கு உலகமே அச்சுறுத்தப்பட்டிருக்கிற ராஜா. இந்த நாளிலே ஆண்டவரே இப்படியாய் பலவீனமாய் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே, இந்த நோயினால் வந்த மரணத்தை சந்தித்த குடும்பங்கள் ராஜா, நோயினால் பல இழப்புகளை கொண்ட குடும்பங்கள் சுவாமி, வேலை தங்களுடைய சம்பாத்தியம் என்று சொல்லி எத்தனையோ வகையில் ஆண்டவரே குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது ராஜா. நாங்கள் ஒவ்வொருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இதோ இந்த கொரோனா நோய் ஆண்டவரே இந்த கிருமிக்கு எதிராக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அந்த கிருமி நோய் ஆண்டவரை அப்புறப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நோய் ஆண்டவரே கர்த்தாவே மக்களை தாக்காதபடி ஆண்டவரே அதை நீர் எடுத்து விடும்படியாகும் ஆண்டவரே. அப்படி தாக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே நல்ல மாற்று மருந்துகளை கண்டுபிடிக்கவும் சுவாமி, அதை ஆண்டவரே அவருடைய எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தொடர்ந்து இந்த நோயினால் பாதிக்கப்படாதபடி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளும் ஆண்டவரே கண்ணீரோடு கவலையோடு கஷ்டத்தோடு ஆண்டவரே பல யோசனைகளோடு குடும்பத்தினுடைய வருத்தத்தோடு வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. வந்தவர்கள் ஒருவர்களும் அப்படியாய் வந்தபடியே போகாதபடி ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகளாக, கர்த்தருடைய வார்த்தையினால் பலப்படுத்தப்பட்டவர்களாக, புதுப்பிக்கப்பட்டவர்களாக ஒரு புதிய பலத்தோடு ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு போக நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுக்கு மனம் இறங்குகிற தேவன். இந்த நாளில் உடைய வார்த்தையை கொண்டு எங்களை போஷிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய ஊழியங்கள் எல்லாவற்றுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். திருச்சபையின் ஊழியங்கள், எங்களுடைய மாநாட்டினுடைய ஊழியங்கள், எங்களுடைய பொது மாநாட்டினுடைய ஊழியங்கள், போதகர்கள், தலைவர்கள், இன்னும் ஆண்டவரே மாநாட்டு தலைவர்கள் ஆண்டவரும் பேராயரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த வருடங்களில் இந்த வாரங்களில் கர்த்தாவே நாங்கள் பல கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டியது இருக்குது சுவாமி. புதிய தலைவர்களை நியமிக்க வேண்டியது ராஜா. ஆண்டவர் எல்லாவற்றும் உடைய கரம் கூடவே இருந்து உம்முடைய சித்தம் எதோ அதே ஆண்டவரை நீ செய்து முடிக்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மனிதனுடைய யோசனைகள் பல இருந்தாலும் கர்த்தாவே உம்முடைய யோசனை ஆண்டவரை பெரிது ராஜா. உம்முடைய வழிகளும் உம்முடைய திட்டங்களும் பெரிது ராஜா. அதற்காகவே நீர் உம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தீர்மானங்களில் ஈடுபடுகிற ஒவ்வொரு தலைவருக்கும் போதருக்கும் போதுமான ஞானத்தையும் நீ ஆண்டவரை கீழ்ப்படுதலையும் நீ கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த காலை ஆராதனையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நாம் இணைந்து கூறுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உடைகளே, ஆமேன். நாம் தேவனை தொடர்ந்து நம்முடைய காணிக்கைகள் மூலமாக ஆராதிப்போம். காணிக்கைகளையும் தசமபாகளையும் தேவனுக்கு என்று சொல்லிக் கொடுக்க நம்முடைய காணிக்கைகளையும் தசமபாகளையும் எடுத்து வைத்துக் கொள்வோம். நாம் ஏற்கனவே கூறின வண்ணமாக இணைய வங்கியின் மூலமாகவோ அல்லது நீங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ளும் பொழுதோ அந்த காணிக்கைகளை கொண்டு வந்து சமர்ப்பிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். காலையும் மாலையும் எவ்வேளையும் என்ற அருமையான பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திரிகின்றே அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. இன்றைக்கு வேத வாசிப்பு நெகேமியா புத்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 6 வரை வாசிக்கப்படும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 1-6 வரை. ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாணத்த புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டுமென்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் 1 தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். வேதபாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தியாவும் செமாவும் அனாயாவும் உரியாவும் இல்கியாவும் மசேயாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மிசாவேலும் மல்கியாவும் அசூமும் அஸ்பதனாவும் சகரியாவும் மெசுல்லாமும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண
புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய செய்தி தேவ வார்த்தையின் வல்லமை என்ற தலைப்பில் நம்முடைய போதகர் ஜெரமி ஜேம்ஸ் அவர்கள் நமக்கு கொண்டு வருவார். வந்திருக்கும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலே நெகேமியா புஸ்தகத்திலிருந்து தேவ செய்தியை நாம் கேட்கவிருக்கின்றோம். தேவனுடைய வார்த்தையின் வல்லமை எனும் தலைப்பிலே தேவ செய்தியை நாம் கேட்கவிருக்கின்றோம். கடந்த வாரத்திலே நாம் நெகேமியா புஸ்தகத்திலிருந்து நாம் தேவ செய்தியை நாம் கேட்டோம். இன்றைய வாரத்திலும் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் அந்த புஸ்தகத்திலிருந்து நாம் செய்தியை நாம் கேட்கவிருக்கின்றோம். எனவே இந்த இரு வாரங்களை நாம் எடுத்து நாம் நெகேமியா புஸ்தகத்திலிருந்து நாம் தேவ செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு வருகின்றோம். இதனை பற்றி நாம் இன்னும் ஆழமாக நாம் ஆராய்ந்து நாம் பார்க்கின்றோம். அடுத்த வாரத்திலே நாம் மல்கியா புஸ்தகத்திலிருந்து தேவ செய்தியை கேட்கவிருக்கின்றோம். எனவே இந்த வாரத்திலே இந்த புஸ்தகத்தினுடைய நிறைவு செய்தியாக இது இருக்கும் என்று சொல்லி நான் பார்க்கின்றேன். இன்றைய செய்தியிலே 3 குறிப்புகளை நான் உங்களிடத்திலே நான் வைக்கின்றேன். தேவனுடைய வல்லமையின் வார்த்தையை குறித்து 3 குறிப்புகளை இன்றைக்கு வைத்து என்னுடைய செய்தியை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்கின்றேன். முதலாவதாக நெகேமியா புஸ்தகத்தை நாம் வாசித்து பார்த்தோமேயானால் மிகவும் ஒரு சுவாரஸ்யமான புஸ்தகமாக இது இருக்கின்றது என்று சொல்லி நான் அறிகின்றேன். இந்த புஸ்தகத்திலே 2 முக்கியமான நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். மிக முக்கியமான நிறைய நிகழ்வுகள் இருந்தாலும் 2 மிக முக்கியமான நிகழ்வுகளை குறித்து இந்த புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம், நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக எருசலேம் பட்டணத்தினுடைய அலங்கங்களை கட்டுவது, இல்லையா, மறுபடியும் இதை கட்டுவது. இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவம், அல்லது தேவனுடைய வார்த்தையினுடைய அந்த ஸ்தானத்தை அவர்கள் ஸ்தாபிக்கின்றார்கள். தேவனுடைய வார்த்தை முதன்மையானது என்று சொல்லி அதற்குரிய அந்த ஸ்தானத்தை கொடுத்து அவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள் அல்லது தேவனை தேடுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த 2 நிகழ்வுகளை குறித்து நாம் இந்த 2 வாரங்களிலே நாம் பார்த்தோம். முதலாவதாக அந்த அலங்கத்தை கட்டுவது என்று சொல்லி நாம் சென்ற வாரத்திலே 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசித்தோம். நெகேமியா எப்படி அந்த இடத்தை அவரை சுற்றி பார்த்து எல்லோரையும் கூட்டிக் கொண்டு நாம் யாவரும் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி அவர் அந்த கூட்டத்தை சேர்த்தார். அந்த ஜனங்களை அவர்களுக்கு அந்த வார்த்தைகளை சொல்லி அவர் ஊக்குவித்தார் என்று சொல்லி நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். இவ்வாரத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை குறித்து நாம் பார்க்கவிருக்கின்றோம். எனவே நெகேமியா புஸ்தகத்திலே நடந்த மிக முக்கியமான 2 நிகழ்வுகளாக இதை நான் பார்க்கின்றேன். எனவே தான் இந்த 2 வாரங்களிலே இந்த காரியத்தை நாம் ஆராய்ந்து நாம் பார்க்கின்றோம். இந்த நெகேமியா புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்களானால் அது ஏதோ அவருடைய ஒரு டைரியை போல அல்லது ஒரு ஜெப டைரியை போல அவர் இதை எழுதியிருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கக்கூடும். எல்லா விவரங்களையும் அவர் மிகவும் உன்னிப்பாக அவர் கவனித்து அவர் எழுதியிருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தேவனோடு கூட அதிகமாக அவர் உரையாடும் ஒரு புஸ்தகமாக இந்த புஸ்தகத்தை நான் பார்க்கின்றேன். முதல் தடவையாக, அதாவது நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து நீங்கள் தொடர்ச்சியாக அந்த வரலாற்றை நீங்கள் பார்த்து கொண்டு நீங்கள் இந்த வேதத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் நெகேமியா புஸ்தகத்தை வாசிக்கும் போது நமக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும், இல்லையா? மறுபடியுமாக ஒரு புதிய நம்பிக்கை. வேதத்திலே நிறைய இடங்களிலே நாம் வாசிக்கும் போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த இடத்துல மாறிடுவாங்களா, அந்த இடத்துல மாறிடுவாங்களா, இந்த இடத்துல இவங்க திருந்திருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை நாம் பார்ப்பது போல, இந்த எபிசோட்ல முடிஞ்சிருமா அந்த எபிசோட்ல முடிஞ்சிருமா அப்படின்னு பார்ப்பது போல நம்ம இந்த காரியத்தை நாம் பார்ப்போம், இல்லையா? ஒவ்வொரு தருணத்திலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாறுவதை போல அவர்கள் இருந்தாலும் கடைசியில் அவர்கள் மாறாதபடிக்கு தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு அவர்கள் திரும்பி போவதை நாம் பார்க்கின்றோம்.
அதே போல் முதல் தடவையாக இந்த புஸ்தகத்தை வாசிப்பவர்களுக்கு இவ்வளவு இந்த அளவுக்கு இவர்கள் மாறிவிட்டார்களே என்று சொல்லி நாம் எண்ணக்கூடும். இந்த 8வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அந்த வேதத்தை அவர்கள் வாசிக்கின்ற வேளை அதற்கு உரிய அந்த மரியாதையை செலுத்துவது, அந்த அங்கீகாரத்தை கொடுப்பது என்று சொல்லி அந்த அளவுக்கு வேதத்திற்குரிய ஒரு முக்கியத்துவத்தை அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒரு விசேஷ நாள் அல்லது நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய வீட்டை, நம்முடைய இல்லத்தை நம்ம எப்படி சுத்தமாக நாம் வைத்துக்கொள்வோம் இல்லையா? திடீர்னு வராங்க அப்படின்னு சொன்னால் மேலோட்டமாக நம்ம சுத்தம் செய்வோம். ஆனால் நமக்கு அது ரொம்ப நமக்கு முன்கூட்டியே தெரியும் இவங்க வருவாங்க, அல்லது ஒரு விசேஷ நாள் அப்படி நாம் பார்த்தோமே. ஆனால் அதற்கென்று நம் நேரத்தை வகுத்து நாம் நம்முடைய இல்லத்தை சுத்தம் செய்யும்போது எல்லா நுணுக்கமான அந்த எல்லா இடத்தையும் நம்ம ரொம்ப பார்த்து நம்ம கவனித்து சுத்தம் பண்ணுவோம் இல்லையா? எல்லா இடத்துலையும் எங்கே அந்த சந்தில் தூசி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல இருக்குதா, இங்கே பின்னாடி இருக்குதா, இந்த கபட் பின்னாடி இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனால் திடீர்னு ஒரு விருந்தாளி வந்துட்டால் அந்த கபட் பின்னாடி இருக்கிற தூசியெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு இல்லை இல்லையா? அதே போல் முழுமையாக அந்த ஒரு வீட்டை சுத்தம் பண்ணும்போது நமக்கு எப்படி அந்த உணர்வு எப்படி இருக்கும்? அதாவது நமக்கு என்னுடைய வீடு, என்னுடைய இல்லம், என்னுடைய அறை முழுவதும் சுத்தமாக இருக்கின்றது என்ற ஒரு பூரணமான ஒரு நிறைவான ஒரு சந்தோஷம், அது ஒரு நிறைவான ஒரு அப்படிப்பட்டதான ஒரு கண்டென்ட் நமக்குள்ளே இருக்கும் இல்லையா? அது இப்போ நீங்கள் ஒரு ஃபேஷியல் போனீங்கன்னா திடீர்னு ஃபேஷியல் போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் போன பிறகு ஏதோ நம்ம முகத்தில் இருந்த அழுக்கெல்லாம் போன மாதிரி, எல்லா கிருமியெல்லாம் போன மாதிரி நமக்கு அதுக்கு பிறகு நம்ம பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ இல்லையோ, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்பிடுவோம் இல்லையா? அதுபோல் இந்த இடத்துல எல்லா இடத்திலும் அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதை நாம் பார்க்கின்றோம், தங்களை சரி செய்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக அந்த அலங்கத்தை அவர்கள் கட்டுகிறார்கள். அதன் பின்பதாக, அதாவது வெளிப்புற அந்த அலங்கத்தை அவர்கள் கட்டுகிறார்கள், அதை ஸ்தாபித்து வைக்கின்றார்கள், உறுதியாக அது இருக்கின்றது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய கரத்தினாலே இது சாத்தியமாகின்றது என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொள்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பதாக, அதாவது நம்முடைய சரீரத்தை வெளித்தோற்றம் எல்லாம் அழகாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றது முக்கியமானது அல்லவா? அதற்கு ஏற்ப இவர்கள் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் தேடுகின்ற பொழுது நியாயப்பிரமாணத்தை வாசிக்க வேண்டும் என்று எஸ்ராவை நோக்கி அவர்கள் கேட்கின்ற பொழுது அவர்கள் முழுமையாக அவர்கள் பரிபூர்ண ஒரு பரிசுத்தத்தை அடைந்து விட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இல்லையா? இந்த அதிகாரத்தில் அதை தான் நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும்போது இன்றைய செய்தியில் நான் வெறும் நியாயப்பிரமாணத்தை குறித்து மாத்திரம் பேசவில்லை. தேவனுடைய வார்த்தை இல்லையா? தேவனுடைய வார்த்தை எப்படியானதாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த வேதத்திலே மாத்திரம் நாம் தேவனுடைய வார்த்தையை பார்க்காதபடிக்கு சில நேரங்களே தேவன் நம்மோடு கூட சில காரியத்தை குறித்து அவர் பேசுவார், தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை அவர் உரைப்பார். எனவே அதை எல்லாம் சேர்த்து தான் நாம் தேவனுடைய வார்த்தை என்று நாம் சொல்கின்றோம். எனவே இன்றைய செய்தியிலே நான் 3 காரியங்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். முதலாவதாக, தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை அறிந்து கொள்ளுதல். 3 குறிப்புகள் வரிசையில் அது இருக்கும். எனவே முதலாவது காரியம் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை அறிந்து கொள்ளுதல் என்பது. அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எதன் அடிப்படையிலே இந்த காரியத்தை நான் சொல்கின்றேன்? இந்த கட்டும் இந்த பணி இல்லையா, இந்த ரீபில்டிங், இந்த மறு கட்டமைப்பு பணி தொடங்குவதற்கு அல்லது ஆரம்பிப்பதற்கு எது அஸ்திவாரமாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோமே. ஆனால் நெகேமியா 1வது அதிகாரத்திலே இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய சகோதரர் எருசலேமுடைய அந்த அலங்கம் எப்படி இருக்கின்றது என்று சொல்லி அந்த வருத்தத்திற்குரிய அந்த காரியத்தை அவர் கேள்விப்பட்ட போது 4வது வசனத்திலே, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி
பரலோகத்தின் தேவனை நோக்கி என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த வார்த்தைகளை அவர் கேட்ட பொழுது அவர் அழுகின்றார், அவர் உபவாசம் பண்ணுகின்றார், தேவனிடத்திலே அவர் பிரார்த்திக்கின்றதாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் 8வது வசனத்திலே, நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த வசனத்தை குறித்து நாம் பார்த்தோமேனால் நிறைய வசனத்தை இதை கோட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அதே வசனத்தை அந்த இடத்துல அவங்க கோட் பண்ணியிருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது அதே மாதிரி வேறு எங்கேயும் வேதத்தில் கிடையாது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் அவர் எதை குறித்து இங்கே சொல்கின்றார்? உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் அவர் இந்த காரியத்தை குறித்து சொல்கின்றதாக நாம் பார்க்கின்றோம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே இருந்து நாம் வாசித்தோமையானால், கர்த்தர் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதற அடிப்பார், கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடப்போகிற ஜாதிகளிடத்தில் கொஞ்ச ஜனங்களாய் மீந்திருப்பீர்கள், அங்கே காணாமலும் கேளாமலும் சாப்பிடாமலும் முகராமலும் இருக்கிற மரமும் கல்லுமான மனுஷர் கைவேலையாகிய தேவர்களை சேவிப்பீர்கள். அப்பொழுது கவனிக்கவும், 29வது வசனம், அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை விடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மிகவும் அழகான ஒரு வசனம். ஆனால் இந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது யாரை தேடணும் அப்படின்னு கர்த்தர் சொல்கின்றார் உபாகமத்தில். நீ என்னை தேடினால் நான் என்னுடைய உடன்படிக்கையை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த இடத்துல நெகேமியா தேவனுடைய வார்த்தையை அவர் பிடித்து கொண்டு தேவனிடத்திலே அவர் மன்றாடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரே, நீங்கள் இப்படி சொன்னீங்களே, அதனால எங்களை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். 9வது வசனத்தில், உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து அப்படின்னு பார்க்கின்றோம் இல்லையா? இந்த இடத்துல அதாவது உபாகமத்தில் பார்க்கும்போது நீங்கள் என்னை தேடி வரணும் அப்படின்னு சொல்கின்றார். நெகேமியா புஸ்தகத்தில் தேவன் இவர்களை சேர்ப்பார் என்று நெகேமியா கூறுகின்றதாக நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் கூறிவிட்டு அவர் இந்த அதிகாரத்தின் கடைசியில் அவர் கூறுகின்ற காரியத்தை நாம் பார்ப்போமேயானால், ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியானின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தான். இந்த மனுஷனுக்கு முன்பாக யார் இந்த மனுஷன்? அர்த்தஷ்டா ராஜா, பெர்சியா நாட்டினுடைய ராஜாவான அர்த்தஷ்டா ராஜாவுக்கு முன்பாக இவன் இந்த எருசலேமுடைய அலங்கத்தை கட்டும்படியாக அந்த அனுமதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்திலே பிரார்த்திக்கின்றதாக நாம் பார்க்கின்றோம் இல்லையா? எதன் அடிப்படையில்
தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நீங்கள் இப்படி சொன்னீங்களே, உம்முடைய வார்த்தையின்படி இப்படி நீங்கள் சொன்னீங்களே, அதன் அடிப்படையில் நான் இந்த அலங்கத்தை கட்டும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன் இல்லையா? எனவே என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்டருளும் அப்படின்னு சொல்லி அவன் இந்த இடத்திலே ஒரு கோரிக்கையை வைக்கின்றதாக நாம் பார்க்கின்றோம். இது எப்படின்னா, ஆபிரகாம் தேவன் வந்து இந்த சோதோம் கொமோராவை அழிக்கப் போகிறேன் என்று சொன்ன பொழுது எப்படி ஆபிரகாம் தேவனோடு கூட அவர் பேசினாரோ, அவர்களுக்காக பரிந்துரைந்து அவர் விண்ணப்பம் செய்தாரோ, அதே போல இந்த இடத்துல, அதாவது தேவனிடத்தில் நம்ம சொல்கின்றோம் இல்லையா, நாம் சொல்கின்றதில்லை, வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவரே நீர் அன்புள்ளவர் அல்லவா, நீர் கருணை மிகுந்தவர் அல்லவா, நீர் இரக்கமுடையவர் அல்லவா என்று சொல்லி எப்படி ஆபிரகாம் சொன்னாரோ, அதே போல நெகேமியாவும் இந்த இடத்திலே பரிந்துரைந்து பேசுகின்றதாக நாம் பார்க்கின்றோம். அதற்கு முன்பதாக தன்னுடைய பாவங்களை அவர் அறிக்கையிடுகின்றதாகவும் நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய பாவங்களை தேவனுக்கு முன்பதாக அவர் அறிக்கையிட்டு, அவர் தன்னுடைய பாவங்களை மாத்திரமல்லாதபடிக்கு தன்னுடைய முன்னோர்கள் செய்த பாவத்தையும் அவர் அறிக்கையிட்டு அந்த அலங்கத்தை கட்டும்படியாக தன்னுடைய வாஞ்சையை அவர் தேவனுடைய சன்னிதானத்திலே ஊற்றுகின்றதாக நாம் பார்க்கின்றோம். அவர் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை அவர் அறிந்து கொள்கின்றார். அந்த வார்த்தையில வல்லமை உண்டு. தேவன் கொடுத்த வார்த்தையை அவர் மறக்க மாட்டார். அவர் இந்த காரியத்தை மோசேயின் காலத்தில் சொல்லியிருந்தாலும், இன்றைக்கு அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப திரும்ப மறுபடியும் அவர்கள் தேவனை மறுதலித்திருந்தாலும், தேவனுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியாதபடிக்கு, அந்த உடன்படிக்கைக்கு எந்தவித ஒரு மரியாதையும் கொடுக்காதபடிக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு தங்களுடைய சொந்த இஷ்டத்தின்படி அவர்கள் செய்திருந்தாலும், மறுபடியுமாக ஆண்டவரே இந்த உடன்படிக்கையை நீங்கள் கொடுத்தீர்களே, ஆண்டவரே இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்களே, அதன் அடிப்படையில் எனக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும் என்று சொல்கின்றார். தேவன் என்றைக்குமே நம்முடைய பழைய வாழ்க்கையை குறித்து அன்னைக்கு அப்படி நீ பண்ணலை, அன்னைக்கு அவ்வளவு சொல்லிட்டு நீ இப்படி பண்ணலை அப்படின்னு சொன்னது கிடையாது. தேவன் அப்படி சொல்கின்ற தேவனை நாம் ஆராதிப்பது கிடையாது. அதுதான் நம்முடைய தேவன். எனவே தேவனுடைய வார்த்தையினுடைய அந்த வல்லமையை, அந்த நித்தியத்தை அவர் அறிந்து கொண்டு தேவனிடத்திலே அவர் பிரார்த்திக்கின்றதாக நாம் பார்க்கின்றோம். இந்த அறிந்து கொள்ளுதல் நெகேமியாவினோடு கூட மாத்திரம் அது நிற்காதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்களையும் அது அந்த அறிந்து கொள்ளுதல் அவர்களுக்குள்ளே அது வருகின்றதாக நாம் பார்க்கின்றோம். நெகேமியா, அதுதான் நாம் வாசித்தது போல நெகேமியா 8வது அதிகாரத்திலே அவர்கள் தாங்களாகவே தேவனுடைய பிரசனத்தை தேடி போகின்றதாக நாம் பார்க்கின்றோம். 8ஆம் அதிகாரம், ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒரு மனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அதாவது இவர்கள் ஒருமனப்பட்டு கூடினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவர்களை வற்புறுத்தி எஸ்ராவும் கூடி சேர்க்கவில்லை. அவர்களை வற்புறுத்தி நெகேமியாவும் அங்கே சேர்க்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யோசுவா இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கும்போது இதே பாணியிலே யோசுவா புஸ்தகத்திலே 24ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்திலே எல்லா பட்டணங்களையும் அவர்கள் கை கொண்ட பிறகு யோசுவா அவர்களிடத்திலே பேசுவார். அந்த கடைசி அதிகாரத்தில் பேசுகின்ற வேளையிலே 25வது வசனத்திலே நாம் வாசித்தோமேயானால், அந்தபடி யோசுவா அந்நாளில் சீகேமிலே ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமுமாக ஏற்படுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதாவது அந்த வார்த்தைகளை யோசுவா வாசித்தது மட்டுமன்றி இல்லாதபடிக்கு அதை உடன்படிக்கையாக பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமுமாக ஏற்படுத்தினதாக வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அப்போ அந்த இடத்துல யோசுவா சொல்வார், அதற்கு முன்பதாக நீங்கள் பார்த்திருக்கலாம் 22வது வசனத்தில், மன்னிக்கவும் 19வது வசனத்தில் யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். அதாவது அவ்வளவு சரித்திரத்தை குறித்து அவர் சொன்ன பிறகு அவர் சொல்வார் 19வது வசனத்தில்,
யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன், உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். இல்லையா? அப்படி மிகவும் ஒரு 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 மிகவும் ஒரு ஒரு விசுவாச ஒரு முழக்கமிட்ட இந்த ஜனங்கள் அதன் பின்பதாக நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது 2வது அதிகாரத்தில் இந்த வைராக்கியம் என்னானது என்று சொல்லி நாம் எண்ணக்கூடும். 2வது அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் யோசுவாவின் காலகட்டத்தில் இவர்கள் எப்படி இருந்தார்கள்? யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களும் ஆகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். யோசுவாவின் வாழ்நாளிலே இந்த ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனால் 10வது வசனத்திலே நாம் வாசித்தோமே, ஆனால் அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இது எப்படி? அதாவது அதற்கு முன்பதாக கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன ஜனங்கள் அடுத்த சந்ததி தேவனை மறந்த ஒரு சந்ததியாக அல்லது அறியாத ஒரு சந்ததியாக இருந்ததாக சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதே பாணியிலே யோசியா ராஜாவை குறித்து 2 ராஜாக்களையும் நாம் வாசித்து பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசித்தோமையானால் யோசியா ராஜாவை குறித்து இதே போன்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கக்கூடும். அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த மூப்பரை எல்லாம் அழைப்பித்தான். அவர்கள் அவனிடத்தில் கூடின போது ராஜாவும் அவனோடு யூதாவின் மனுஷர் யாவரும் எருசலேமின் குடிகள் அனைவரும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சிறியோர் துவக்கி பெரியோர் மட்டுமுள்ள சகலரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கைக்கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இப்படி இருந்த ஜனங்கள் இந்த 2 நிகழ்வுகளிலும் அந்த ஜனங்கள் நாங்கள் இதை செய்வோம், நாங்கள் இப்படி நடப்போம், கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக பேசின இந்த ஜனங்கள். ஆனால் இந்த 2 நிகழ்வுகளிலும் இவர்களை கூட்டி வந்தது யாரு? இந்த இடத்துல யோசியா ராஜா, அந்த இடத்துல யோசுவா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் நெகேமியா புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்தில் அந்த ஜனங்கள் தானாகவே ஒருமனப்பட்டு வந்ததாக நாம் பார்க்கின்றோம். அவர்களை யாரும் வற்புறுத்தி அழைக்கவில்லை, ஆனால் தானாக தாங்கள் விரும்பி அவர்கள் தேவனை அறிய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை அவர்கள் அறிந்து அந்த இடத்திலே கூடி வந்ததாக நாம் பார்க்கின்றோம். அவ்வளவு ஒரு அழகான ஒரு தருணம், அவ்வளவு ஒரு அழகான ஒரு மனமாற்றம், ஒரு திருப்பு முனையை இந்த இடத்திலே நாம் வாசிக்கின்றோம் இல்லையா? அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நாம் முதல் முறையாக நாம் இந்த புஸ்தகத்தை நாம் வாசித்தோமே, ஆனால் இதுதான் ஒரு மிகவும் ஒரு அருமையான ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி நாம் எண்ணக்கூடும். இந்த 2வது குறிப்பை நான் உங்களிடத்தில் வைக்கின்றேன். 2வது குறிப்பாக அவர்களுடைய தேவனின் வார்த்தையின் வல்லமையிலே அறிக்கையிடுதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் அறிக்கையிடுகின்றார்கள். தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினாலே அவர்கள் தேவனுடைய வார்த்தை அந்த இடத்துல அந்த புஸ்தகம் திறக்கப்படும் போது அவர்கள் எழுந்து நிற்கின்றதும், அவர்கள் அத்தனை மணி நேரம் அந்த இடத்திலே அவர்கள் எஸ்ரா வாசிக்கின்ற வேளையிலே அவர்கள் எழுந்து நிற்கின்றதையும் நாம் பார்க்கின்றோம். வார்த்தைக்கு அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுக்கின்றதாக நாம் பார்க்கின்றோம். 3வது வசனம் 8வது அதிகாரம், மன்னிக்கவும் 2வது வசனம். அப்படியே 7ஆம் மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாய பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு
அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். அவர்கள் அறியும்படி அதை வாசிக்கின்றதாக நாம் பார்க்கின்றோம். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவர்கள் செவி கொடுத்தது மட்டும் அல்லாதபடிக்கு அதன் பின்பதாக 6வது வசனத்திலே, அப்போது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவ்வளவு ஒரு 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 பரிசுத்தமான ஒரு தருணம் இல்லையா? மிகவும் ஒரு அழகான தங்களை திருத்திக் கொள்ளும்படியாக அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த தருணம். அது மட்டும் இல்லாதபடிக்கு இப்படி வெளிப்புறமான இந்த காரியத்தை மாத்திரம் அவர்கள் காட்டாதபடிக்கு அதன் பின்பு அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக வருந்தி அழுகின்றதை நாம் பார்க்கின்றோம். 10வது வசனம், மன்னிக்கவும் 9வது வசனம், ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால். எப்போது அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அவர்கள் கேட்டபோது, அந்த வார்த்தைகளை கேட்டபோது அவர்கள் அழுகின்றார்கள். தங்களுடைய பாவத்தினுடைய அசுத்தத்தை அவர்கள் அறிந்து அவர்கள் அழுகின்றார்கள். தங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகின்றார்கள், உபவாசம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எதனால? தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினால் இது சாத்தியமாகின்றது. தேவனுடைய வார்த்தையின் வல்லமை நாம் யாவரும் அறிந்த ஒரு காரியம். ஆல்டர்ஸ் கேட் நாம் சொல்கின்ற ஒரு காரியம். ஜான் வெஸ்லியினுடைய ஒரு 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 மனமாற்றம் எப்பொழுது நடந்தது? அவர் போதகர் ஆன போது அவருக்கு மனமாற்றம் நடந்ததா? கிடையாது. அவர் போதகராக இருந்த பொழுது அவர் என்ன சொல்றது, தயக்கத்தோடு, அதாவது வேண்டா வெறுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் தேவனுடைய வார்த்தையை அவர் கேட்க ஆலயத்தில் நுழைந்த போது மார்ட்டின் லூத்தர் ரோமன் அந்த நிருபத்தினுடைய அதற்கு முன்பதாக எழுதின, அவர் அதை குறித்து எழுதின ஒரு காரியத்தை, ஒரு அறிக்கையை அவர் வாசித்த போது, அதை கேட்ட பொழுது அவருடைய மனதிலே ஒரு நெருக்கம் வந்தது, ஒரு மாற்றுதல் அவரிடத்திலே காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதுதான் தேவனுடைய வார்த்தையில் இருந்து வரும் வல்லமை. ஒரு பிரசங்கியார் எவ்வளவு திறமையாக பிரசங்கிக்கிறார் அல்லது எவ்வளவு அழகாக தேவனுடைய வார்த்தையை அவர் சொல்கின்றார் என்பது முக்கியமானதல்ல. தேவனுடைய வார்த்தையில் தான் அந்த வல்லமை உண்டு. எனவே தான் நாம் என்னை மறைத்து நீ பேசும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கின்றோம். இதை தவிர ஒரு போதகருக்கு என்ன தேவையாக இருக்கக்கூடும்? வேறு எந்த ஒரு காரியமும் அவருக்கு தேவையானதாக இருக்க முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மிகவும் ஒரு அருமையான ஒரு தருணமாக இது இருக்கின்றது. ஆனால் இதுதான் முடிவு என்று நாம் பார்த்தோமே. ஆனால் இந்த புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்திலே அவர்கள் எப்படி தேவனுடைய வல்லமையில் இருந்து அவர்கள் மாறினார்கள், தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை அவர்கள் அப்புறப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நெகேமியா புஸ்தகத்திலே 13வது அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கின்ற வேளையிலே நெகேமியானுடைய கஷ்டத்தை குறித்து அவர் புலம்புகின்றதை, அவர் வருந்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். நெகேமியா 13ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம், அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசேயின் புஸ்தகத்தை வாசித்தார்கள். மறுபடியுமாக அந்த புஸ்தகத்தை அவர்கள் வாசிக்கின்றார்கள். அதன் பின்பு 3வது வசனத்திலே அவர்கள் அந்த கட்டளையை கேட்டபோது பல ஜாதியான ஜனங்களை எல்லாம் இஸ்ரவேலை விட்டு பிரித்து விட்டார்கள். இல்லையா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் அப்புறப்படுத்தினதாக நாம் பார்க்கின்றோம். மிகவும் அருமையான காரியம். ஆனால்
4ஆம் வசனம், இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப் தொபியாவோடே சம்பந்தங்கலந்தவனாயிருந்து முற்காலத்தில் காணிக்கைகளும் சாம்பிராணியும் பனிமூட்டுகளும் லேவியருக்கும் பாடகருக்கும் வாசல் காவலாளருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளிலே தசம பாகமும் ஆசாரியரை சேருகிற படைப்பான காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஒரு பெரிய அறையை அவனுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்தான். இது எந்த இடத்துல? தேவனுடைய இடத்துல இவன் இந்த அறையை கொடுக்கின்றதாக நாம் பார்க்கிறோம். தோபியா யாரு? ஆரம்பத்தில் இவர்கள் கட்டக்கூடாதபடிக்கு பிரச்சனை செய்தவனாக இருந்தான். அந்த தோபியாவுக்கு எலியாசிப் என்கிற இந்த ஆசாரியன் அவனோடு கூட சம்பந்தம் வைத்திருக்கக்கூடாது, ஆனால் சம்பந்தம் வைத்து அவனுக்கு ஒரு அறையையும் ஆயத்தம் பண்ணியிருந்ததாக நாம் பார்க்கின்றோம். நிறைய நேரத்தில் நம்மை தாக்கும்படியாக சாத்தான் எப்படி வருகின்றான்? ஒரு கூட்டமாக அவன் வருகின்றான். ஒரு கூட்டத்தை அவன் தாக்குகின்றானா? கிடையாது. யாராவது ஒரு கருப்பாடை அவன் கண்டுபிடித்து அதன் மூலமாக சாத்தான் உள்ளே நுழைகின்றதாக நாம் பார்க்கின்றோம். இது வெறும் ஒரு சம்பவம் தான். ஆனால் நாம் தொடர்ந்து வாசித்தோமேயானால் நெகேமியாவினுடைய புலம்பலை குறித்து நாம் பார்க்கக்கூடும். எல்லா சட்டத்திட்டங்கள், தேவனுடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் மீறின ஒரு நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்ததாக 13வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு அவர்கள் விசுவாசமாக வைராக்கியமாக 8ஆம் அதிகாரத்திலிருந்து இருந்தார்களோ அதை எல்லாம் வீழ்த்தி இதெல்லாம் ஒன்றுமில்லை என்று அந்த நம்பிக்கையை நொறுக்கும் அளவுக்கு 13வது அதிகாரத்திலே அந்த அவர்களுடைய பரிசுத்தம் பரிபோன நிலைமையிலே ஒரு நிலைமையிலே அவர்கள் இருக்கின்றதாக நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்த வல்லமையை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தி விட்டதாக நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய வார்த்தைக்கு ஆரம்பத்திலே முதலாம் இடத்தை கொடுத்தவர்கள் இன்றைக்கு அதையெல்லாம் விட்டுவிட்டு தங்களுடைய சொந்த இஷ்டத்தின்படி அவர்கள் வாழ்கின்றதாக நாம் பார்க்கின்றோம். தேவன் இவர்களுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் அவர்கள் மறந்து விட்டார்கள். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது அதற்கு ஒரு வேலை அல்லது ஒரு அழைப்பை கொடுக்கும்போது நாம் கண்ணீரோடு வருகின்றோம் என்றால் எல்லாம் மாறிவிட்டது என்று சொல்லி நாம் விசுவாசிக்கின்றோம். கண்ணீரோடு தேவனுடைய ஜெபத்திற்காக ஆட்கள் முன்பதாக வந்தால் அந்த இடத்துல நம்முடைய லட்சியம் நிறைவேறிவிட்டது, இவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், மாறிவிட்டார்கள் என்று சொல்லி நாம் நம்புகின்றோம். அப்படிப்பட்ட மாற்றத்தை தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 8ஆம் அதிகாரத்திலே அவர்கள் பிரதிபலிக்கின்றதாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் அது மெய்யான மாற்றம் கிடையாது, மெய்யான மனமாற்றம் கிடையாது. ஒரு மெய்யான மனமாற்றத்திலே சீஷத்துவம் இருக்க வேண்டும். நாம் நம்மை தாழ்த்தி கொண்டு தேவன் நம்முடைய ஆண்டவராக இருந்து தேவன் நம்முடைய சிலுவையை நாம் ஏந்தி கொண்டு தேவனுடைய பாதையிலே அந்த சிரமமான பாதையாக இருந்தாலும் அதிலே நாம் நடக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அதுதான் மெய்யான மனமாற்றம். எனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை அறிந்திருக்கக்கூடும். தேவனுடைய வார்த்தையின் வல்லமையிலே அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டிருக்கக்கூடும். தேவனுடைய மகிமையை அவர்கள் அறிக்கையிட்டு அதை அவர்கள் தேவனை ஆராதித்திருக்கக்கூடும். அத்தனை மணி நேரம் நின்றிருக்கக்கூடும். அத்தனை மணி நேரம் தேவனுடைய வார்த்தைகளை நின்று கேட்டுக்கொண்டிருக்கலே அழுது கொண்டிருக்கக்கூடும். தங்களுடைய பாவங்களை வருந்தி இனி நாங்கள் செய்ய மாட்டோம் என்று வைராக்கியமாக பேசியிருக்கக்கூடும். ஆனால் கடைசியிலே அந்த கடைசி தருவாயிலே அந்த நல்ல ஓட்ட பந்தயத்தை ஓடி முடிக்க முடியாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தினதாக நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வராமல் இருக்க தேவனை கடைசி காலம் முதல் கடைசி காலம் வரை அவரை பின்பற்றி அவருடைய பாதையிலே நடக்க தேவன் நமக்கு உதவுவாராக. ஆமென். கர்த்தருடைய செய்தியை கேட்டு நாம் இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக முடிவு பாடலாய்
துதித்து பாடிட பாத்திரமே என்ற பாடலை இணைந்து நாம் பாடுவோம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திருச்சபையின் செய்திகளுக்கு நாம் கொஞ்சம் கவனத்தை கொடுப்போம். இந்த நாளிலும் நாம் பிறந்தநாள் வாழ்த்துதலை பிறந்தநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் திருச்சபையின் சார்பிலும் போதவர்கள் சார்பிலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருமண ஆண்டு நிறைவு விழாவையும் கொண்டாடுபவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மலர் காணிக்கை கொடுத்த அமரர் திரு ரிச்சர்ட் தம்பையா நினைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் குடும்பத்துக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தசமபாகம் காணிக்கை தொடர்ந்து நீங்கள் இணைய வங்கியின் மூலமாக அல்லது பேனா மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். அதனுடைய விவரங்கள் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. தயவுசெய்து நீங்கள் தாராளமாய் கொடுத்து வருகிறீர்கள். தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் அப்படி கொடுத்து தேவ ஊழியத்தை நீங்கள் தாங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த சபையில் நம்முடைய ஆராதனை தொடங்கிவிட்டது. அதனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே நம்முடைய சபையில் காலை ஆங்கில ஆராதனையும் அதற்கு பிறகு தமிழ் ஆராதனையும் நடைபெறுகிறது. ஆல்டர் பூக்களை நீங்கள் கொடுக்க விரும்பினால் தொடர்ந்து நீங்கள் அதை கொடுக்கலாம். ஒரு சாதாரண மலர் ஏறத்தாழ 30 to 50 வெள்ளி வரை ஆகும். உங்கள் பெயரை மலர் அந்த கால அட்டவணையிலே எழுதுங்கள். அல்லது நீங்கள் சபைக்கு வந்தால் எழுதலாம். அல்லது நம்முடைய திருச்சபையின் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய காணிக்கைகளை குறித்து அவர்களோடு நீங்கள் பேசி அதை ஏற்பாடு செய்யலாம். இந்த நாட்களிலே பூக்கள் விலை ஏறிவிட்டது. அதனால் நம்முடைய பூக்கள் அந்த எவ்வகையான பூக்களை நாம் கொண்டு அலங்கரிக்கலாம் என்பதும் நமக்கு கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நாம் ஆராதனைக்கு இறுதிக்கு வந்துவிட்டோம். ஆகஸ்ட் மாத மனப்பாட வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போம். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 8 வசனம்.
நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவருடனே இருக்க கடவுதாக. ஆமென்.